கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான பிரே ஃபார் இந்தியா உமன்ஸ் குரூப் சகோதரிகளுக்கு என் உள்ளம் கனிந்த புதிய மாதம் ஏப்ரல் மாத வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 3 மாதங்கள் நம்மை கண்மணி போல் நடத்தினவர் இந்த 4ஆம் மாதத்திலும் நம்மை நன்றாய் நடத்துவார். கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். தேவன் நடத்துகிற விதம் ஆச்சரியமாய் இருக்க போகிறது. இந்த மாதத்திலே தேவன் நமக்கு போதுமானவராய் இருப்பார். விசுவாசியுங்கள். இப்பொழுது நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 46 10வது வசனம். சங்கீதம் 46 10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இந்த வசனத்தை வைத்து இந்த மாதம் முழுவதும் விசுவாசத்தோடு நாம் ஒவ்வொருவரும் ஜெபிப்போம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருங்கள். இந்த மாதம் தேவன் நம்மை அமர்ந்திருக்க சொல்லுகிறார். நாம் பல போராட்டங்களை
பல யுத்தங்களை நாம் செய்து போராடி மாம்சத்தோடு கூட போராடி சோர்ந்து போய்விட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அமர்ந்திரு. அமர்ந்திருப்பது என்றால் என்ன? தேவ சமூகத்தில் அதிகாலையிலே நம்மையும் நம்முடைய எல்லா வாழ்வின் போராட்டங்களையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து காத்திருந்து ஜெபிப்பதுதான். தேவன் அமர்ந்திருந்து என்று நம்மிடம் சொல்லும்போது அந்த காரியத்தை அவர் பொறுப்பெடுக்க போகிறார். அவர் நம் காரியங்களிலே நமக்காக பிணைப்படுவார், நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக பரிந்து பேசுவார், நமக்கு நன்மையானதை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அமர்ந்திருக்க சொல்லுகிறவர் சத்துருவை மேற்கொள்ள விட்டு விடுவாரோ? ஒரு நாளும் செய்ய மாட்டார். நாம் அமர்ந்திருக்கும் போது தேவன் செய்யும் காரியம் என்பதை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 46:7. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். முதலாவதாக, நாம் அமர்ந்திருக்கும் போது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருப்பதை விட பாக்கியம் வேறு ஒன்றும் இல்லை. நாம் எனக்கு பின்புலமாக அவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்கள், இவர்கள் எனக்கு வழக்காடுவார்கள் என்று நாம் யாரை வேண்டுமானாலும் நாம் சொல்லலாம். ஆனால் நம்முடன் கர்த்தர் இருக்கிறாரா? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா? தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். அதைவிட பாக்கியம் வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவருடனும் இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் இருப்பார். மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்தாள். இயேசுவும் மரியாளோடு இருந்தார். இயேசு சொல்லுகிறார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று. அப்போ மரியாள் அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதுபோல நாமும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது நாம் ஏசப்பாவுக்கு ஒரு நற்கந்தங்களாய் நாம் விளங்குவோம். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பவர்களோடு கர்த்தர் இருப்பார். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இரண்டாவதாக, சங்கீதம் 46:9, அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக, நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது தேவன் நமக்காக யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். இந்த நாமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு நாமே போராடி தீர்வு காண வேண்டும் என்றில்லாமல் கர்த்தருடைய பாதத்தில் நம்முடைய பிரச்சனைகளையும் வாழ்வில் காணப்படுகிற எல்லா போராட்டங்களையும் அவர் சமூகத்தில் வைத்தால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். தானாக பிரச்சனைகள் அடங்கும். ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்ததினால் தான் பல யுத்தங்களை நாமே செய்து நாம் எப்படியோ மேற்கொள்ள நினைக்கிறோம். ஆனால் தோல்விதான் நமக்கு கிடைக்கிறது, மன உளைச்சல் தான். நாம் அமர்ந்திருப்போம் கர்த்தருடைய பாதத்தில். கர்த்தர் நமக்காக யுத்தங்களை ஓய பண்ணுவார். எவ்வளவு காலம் நாம் போராடுவோம், எத்தனை காலம் நாம் நம்முடைய மாம்சத்திலே மேற்கொள்ள பிரயாசப்படுவோம். கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும் என்று அமைதியாக விட்டுவிட்டு அவருடைய பாதத்தில் காத்திருப்போம். பெரிய யுத்த மேகங்கள் அடங்கி போவதை நாம் கண்களால் பார்க்க முடியும். அவர் வில்லை முறிப்பார், அவர் யுத்தங்களை ஓய பண்ணுவார். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இந்த யுத்தம் ஓய்ந்தது என்று எனக்கே தெரியவில்லையே என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த மாதம் 3 மாதங்கள் மேற்கொண்ட எல்லா போராட்டங்களையும் ஓய பண்ணுவார், அமர பண்ணுவார். அந்த யுத்தங்கள் ஒன்றுமில்லாமல் போகும். சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் யுத்தங்களை பார்த்து கொள்ளுவார், யுத்தங்களை ஓய பண்ணுவார். நாமே பார்ப்போம். காற்று அமைதியாய் மாறினதை, கடல் கொந்தளிப்பு நின்று போனதை நாம் உணர்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிப்போமா? இந்த யுத்தம் கர்த்தருடையது. என்னுடைய வாழ்வில் கூட எனக்கு என்னுடைய இன்சூரன்ஸ்ல ஒரு
10 lakhs வர வேண்டியது இருந்து, அதற்காக நான் கர்த்தரிடத்துல மாத்திரம் அமர்ந்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். ஏசப்பா, இந்த இன்சூரன்ஸ் பணம் எனக்கு வந்தா எவ்வளவு எனக்கு உதவியாக இருக்கும் அம் எ எ என்று நான் அவரோடு போராடி நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். எனக்கு எப்படியாவது அத வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். யாரிடம் பார்ப்பது என்று எனக்கு தெரியாது. எங்களுக்கு முதலாவதாகவே ஒரு குறைந்த ஒரு 3.5 lakhs வந்துச்சு. அதுக்கு மேல வராதுன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. ஆனா ஏசப்பா, எனக்கு நீங்க தரணும். அப்படின்னா தான் என்னுடைய ஃபேமிலிய மெயின்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் கர்த்தரிடத்துல அமர்ந்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். அ இந்த எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. நான் என்ன வாக்குத்தத்த வசனம் எடுப்பது என்று கர்த்தரிடம் காத்து கொண்டிருக்கும்போது, தேவன் இந்த வசனத்தை தந்தார். இதற்காக நான் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கும்போது, இந்த மெசேஜ பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே, தேவன் எனக்கு அற்புதமாய் எனக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார். அந்த லெட்டர் வந்துருச்சு. உங்களுக்கு 10 lakhs சாங்ஷன் ஆயிட்டு அப்படின்னு வந்துச்சு. தேவன் அற்புதர். அவருடைய சமூகத்துல நம்ம அமர்ந்திருக்கும் போது அவருடைய காரியங்கள் மிகவும் அற்புதமாய் இருக்கிறது, மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது. மூன்றாவதாக சங்கீதம் 46:11 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர்தான் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு அடைக்கலம். நம்முடைய அடைக்கல பட்டணம் என்ன? பழைய ஏற்பாட்டில் தேவன் அடைக்கல பட்டணத்தை இஸ்ரவேல் தேசங்களுக்குள் வைக்க சொல்லுகிறார். யாராவது ஏதேனும் தவறு செய்து குற்றவாளியானால் எந்த விதத்திலும் அவன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் அடைக்கல பட்டணத்தை வைக்க சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நமக்கு அடைக்கல பட்டணம் இயேசுதான். இயேசுவாகிய அடைக்கல பட்டணத்துக்குள் நாம் இருக்கிறோம். அமர்ந்திருக்கும் போது அவரே நமக்கு அடைக்கலம். அவரை தாண்டி நமக்கு ஒன்றும் வராது. ஆமேன். எந்த தீங்கும் அவரை தாண்டி வரவே முடியாது. அவர் நமக்கு அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். தாவீது கூட சொல்லுகிறார், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அதே போல நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது நாம் தைரியமாக சொல்ல முடியும், என் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை யாரும் அசைக்க முடியாது என்று நாம் சொல்ல முடியும். முதலாவதாக நாம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது அவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு யுத்தங்களையும் ஓய பண்ணுகிறார். நம்மை அடைக்கல பட்டணமாக நம்மை சூழ்ந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களிலே இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க பாருங்கள். அவர்தான் எனக்கு எல்லாம் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வந்து விடுங்கள். ஜெபத்தில் அமர்ந்திருப்போம். வேதத்தை வாசித்து தியானித்து அமர்ந்திருக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தருடன் அமர்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் இந்த 3 ஆசீர்வாதங்களையும் தருவார். முதலாவதாக தேவன் நம்மோடு இருப்பார். இரண்டாவதாக யுத்தங்களை ஓய பண்ணுவார். மூன்றாவதாக நமக்கு அடைக்கல பட்டணமாய் இருப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஏப்ரல் 1 தேதியில் எங்கள் ப்ரே ஃபார் இந்தியா உமன்ஸ் குரூப்ல உள்ள ஒவ்வொருவரையும் உம்மிடத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களோடு இருந்து வழி நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறீர், அடைக்கலமாய் இருக்கிறீர். இந்த மாதத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்வில் அதிசயங்களை காணும்படியாய் அருள் தாருமப்பா. தேவைகள் அனைத்தையும் சந்திக்கப்பட வேண்டும். நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை தொடர வேண்டும் அப்பா. இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் உள்ள எல்லா போராட்டங்களும் ஓய்ந்து போகட்டும். உம்முடைய பிள்ளைகளின் கையில் பிரயாசத்தை ஆசீர்வதியும் அப்பா. பிள்ளைகளின் படிப்பை ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும், நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளின் எல்லா நன்மைகளையும் கைகூடி வர செய்யும் அப்பா. வீண் செலவுகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மருத்துவ செலவுகள், ஆபத்துகள், நாச மோசங்கள், விக்கினங்கள், எந்த விதமான வியாதிகளும், நோய் கிருமிகளும், நோய் தொற்றுகளும் ஒருவருடைய குடும்பத்திற்குள்ளும் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்கள் அக்கினியால் எல்லா குடும்பங்களையும் வேலி அடைங்கப்பா. உங்க பிள்ளைகளை சுற்றி மதிலா இருந்து உம்முடைய கரத்தின் நிழலால் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.